கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட ராகாப் என்ற பெண்ணை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ராகாப் ஒரு கானானிய பெண், எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவள். எரிகோ மக்கள் பாகாலை தெய்வமாக வணங்கி வந்தார்கள். இந்த மக்கள் விபச்சாரம் செய்வதை கடவுளுக்கு ஆராதனை செய்வதாக எண்ணி செய்து வந்தார்கள். தன் சொந்த பிள்ளைகளையே பாகாலுக்கு பலியிடுவது அவர்களது புனித சடங்காய் இருந்தது. பாவத்தை தண்ணீரை போல் குடித்த இந்த மக்கள் மத்தியில் ராகாப் என்னும் வேசியும் இருந்தாள். இவளும் இவள் குடும்பமும் கூட வேசித்தனத்திற்கு இடம் கொடுத்து வந்தார்கள். இந்த ராகாப் ஜீவனுள்ள தேவனின் மகத்தான பலத்த செய்கைகளை கேள்விப்பட்டாள். எரிகோ பட்டணத்தில் பலதரப்பட்ட மக்களும் வேசிக்காரரும் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் இஸ்ரவேலரை ஏளனமாக பேசி வந்தார்கள். ஆனாலும் சற்று பயந்தார்கள். ஆனால் ராகாப் தேவன் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு தான் செய்த பாவத்தையும் விபச்சாரத்தையும் விட்டு விலகி தூய்மையாக மாறினாள். யெகோவா தேவன் மேல் மிக ஆழமான விசுவாசம் வைத்தார். இதனால் தான் யோசுவாவால் அனுப்பப்பட்ட 2 வேவுக்காரரை காட்டிக் கொடுக்காமல் காப்பாற்ற முயன்றாள். அவர்களை தன் வீட்டின் மேல் சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்தார். இதை நாம் வேதாகமத்தில் யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். அப்பொழுது தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தையெல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்போது ராகாப் அந்த 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, அவர்கள் அப்பொழுதே போய்விட்டார்கள் என்று அவர்களிடம் சொன்னாள். அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் போய், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று அவர்களிடம் வேவுக்காரர்களிடம் சொல்கிறார். அப்பொழுது ராகாப் எரிகோ பட்டினம் அழிக்கப்படும் போது தன்னையும் தன் குடும்பத்தையும் காக்கப்பட வேண்டும் என்று அந்த மனுஷர்களிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறாள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடியே அந்த ஸ்திரியையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கேருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குண்டான அவளையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்தில் சேர்த்து கொண்டார்கள். ராகாப்பின் இடத்தில்
கற்றுக்கொள்ள வேண்டிய 3 விசுவாச அறிக்கைகள். 1. நம்பிக்கை. வேவுக்காரர்கள் மீது ராகாப் நம்பிக்கை வைத்ததினால் அவளும் அவளுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். நாமும் கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் நாமும் நம் குடும்பமும் காப்பாற்றப்படும். 2. அவளுடைய விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களாகிய எரிகோ மக்களிடத்தில் பாதுகாக்கப்பட்டாள். நாமும் கூட நம்முடைய ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படும். கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டாள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்தபடியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியில் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டாள். நாமும் கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கிரியைகளினாலே நீதிமான்களாய் வாழ வேண்டும். ஆமென்.